வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். நம்ம இது வரைக்கும் கொள்ளு வச்சு எதுவுமே பண்ணலை. கொள்ளை வச்சு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் நம்ம கொள்ளை வச்சு ஒரு தொகையல் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொள்ளு அதாவது ஜென்ரலாக சொல்லவே சொல்லுவாள், கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எள்ளு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா வெயிட் போடுமா, கொள்ளு சாப்பிட்டா குண்டாக இருக்கிறவாளுக்கெலாம் உடம்பு இழைக்கும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ கொள்ளு தொகையிலையுமே நம்ம எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலான்றது பார்க்கலாம். இந்த கப்பால் ஒரு கப் எடுத்துருக்கேன். இது எவ்வளோ இருக்குன்னு கேட்டேன்னா 100 கிராம்ஸ். இந்த 100 கிராம்ஸை நம்ம முதல்ல வெறும் ட்ரை இல்பச்சட்டியில் இந்த கொள்ளை வறுத்துருக்கோம். கொஞ்சம் கலர் மாறணும், நல்ல வாசனை வரணும். எஸ், எனக்கே தெரியும், நிறைய பேர் கேட்டிருக்கேன் என்கிட்ட, கொள்ளு பொடி சொல்லுங்கோ, அதுக்கப்புறம் கொள்ளு ரசம் எப்படி வைக்கணும் சொல்லுங்கோ, இப்படிலாம் கேட்டிருக்கேன். அடுத்தடுத்து பண்ணலாம். எஸ், நம்ம இதுக்கிட்டலாம் நம்ம வரவே இல்லை. நான் இப்படி பாக்கியெல்லாம் நிறைய பக்ஷணம், ஸ்வீட்ஸ் அப்படி இப்படி போயிட்டே இருக்கோமே ஒழிய இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இது தான். கொஞ்சம் நல்லா வாசனை வர செவக்க வறுத்துருங்க. இதுவும் எப்படி எல்லோரும் ஜென்ரலாக சொல்ல மாட்டேன், ஏன் மூஞ்சியில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறதுன்னு. அந்த மாதிரி எள்ளு எப்படி வெடிக்குமோ அது மாதிரி கொள்ளும் வெடிக்கும். நம்ம போடுறச்சே வேறு கலரில் இருந்தது, இப்போ பாருங்க நல்லா வெடித்து வேறு கலரில் மாறின்னு இருக்குது. ஸோ இது வறுத்துட்டோம் நல்லா செவக்க. இதில் ஒரு சின்ன ட்ராப் எண்ணெய் விடுவோம். ஒரு டீஸ்பூன் விட்டுருக்கேன், அவ்வளோதான். இந்த தொகையலுக்கு தேவையான மிளகா வத்தல் நான் ஒரு 5லேருந்து 6 போடுறேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 10-15 போட்டுக்கோங்க. இது எதுக்குமா வெங்காயம் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்லாம், கொள்ளு ரொம்ப சூடு, சில பேருக்கு அவ்வளோ சூடு ஒத்துக்காது இல்லையா. ஸோ அதுக்கோசரம் இந்த வெங்காயம் உங்களுக்கு வயத்து குளிர்ச்சி. ஸோ இது சேர்த்து நீங்கள் பண்ணினேன்னா தான் அது நல்லாயிருக்கும். இல்லை எங்களுக்கு வெங்காயம் வேண்டவே வேண்டாம், நாங்கள் வெறுமை அப்படி மட்டும் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது உங்கள் சௌகரியம், அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு சின்ன ட்ராப் எண்ணெய் விடுறேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போடுறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து இதுலேயே பிச்சு பிச்சு போட்டு வறுத்துருக்கணும். இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன், ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக ஃபைனலாக இருக்கிற ஸ்டேஜில் பெருங்காய பொடி போடுங்க. பெருங்காய கட்டி போடுறேன்னா முன்னாடியே நீங்கள் எண்ணெயில் பொரிச்சுக்கோங்க. நம்ம பொடி போட்டோன்னா ரொம்ப நாளை வறுத்தோன்னா இது கருகி போயிடும். அதனால் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி. தேங்காய் அதே மாதிரி 1 2 3 4 ஸ்பூன் தான் போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு தடவை சும்மா ஜஸ்ட் திரட்டிக்கலாம். அவ்வளோதான். இதை எடுத்து அடுப்பை அணைச்சிடுறேன். இப்போ இந்த தொகையலுக்கு தேவையான உப்பு மிக்சியில் அடியில் போட்டுடலாம். ½ டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா பொடி பண்ணியிருக்கோம். இதில் இப்போது
இந்த மிளகா வத்தல்லாம் எடுத்து போட்டுடலாம். மிளகா வத்தலோடு சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தண்ணி விட்டு அரைச்சிடலாம். ஒரு 1/2 கப் கிட்ட தண்ணி விட்டுருங்க. நல்லா பருப்பு தொகையல் மாதிரி இருக்கிற வாசனை வரும் நமக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் இது. பருப்பு தொகையல் பிடிச்சவா எல்லாருக்கும் இந்த தொகையில் ரொம்ப பிடிக்கும். இதில் ஜஸ்ட்டு தாளித்து கொட்டினோன்னா ஆச்சு. இன்னும் ஒரு தடவை சுற்றிட்டு வந்துடுறேன். ஸோ ஜோராக ரெடி ஆகிடுது தொகையல். நீங்கள் சாதத்தோடு தொட்டுன்னு சாப்பிட்லாம், பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறேன்னாலும் உங்களுக்கு ஃபைன். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஒரு சின்ன ட்ராப் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு. நம்ம உளுத்தம் பருப்பில் ஆல்ரெடி போட்டுட்டோம், அதனால் வேறு எதுவும் போட வேண்டாம். காரம் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. உங்கள் சௌகரியம் பிரகாரம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ ஏற்றிக்கோங்க. கருவேப்பிலை மேலேயே இந்த எண்ணெயை விட்டுடலாம். ஜோரான கொள்ளு தொகையல் ரெடி ஆகிடுது. ஐ திங்க் இது எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பருப்பு தொகையல் பிடிச்சவாளுக்கு எல்லாருக்கும் இந்த தொகையிலும் பிடிக்கும். நல்லா இதில் வெங்காயம் தேங்காய் எல்லாம் இருக்கிறதுக்கு அதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காரம் புளி இதெல்லாம் உப்பு இதெல்லாம் மட்டும் உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வச்சுருக்கிற அளவு எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.